மறக்கவே கூடாத இரட்டை நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக நாம் எல்லோரும் மரணிக்க போகின்றோம். மரணம் என்பது நிச்சயமானது. இரண்டாவதாக மறுமை நாளிலே நமக்கு நம்முடைய கைவசம் தரப்படக்கூடிய அந்த வினைப்பட்டியல் இருக்கிறதே, அந்த வினைப்பட்டியலை குறித்து எப்போதுமே நாம் தீனை நிலைநாட்டுதல் என்றால் தீனை வாழும் எல்லா துறைகளிலும், அரசியல், பொருளாதாரம், சமூகத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா கரங்களிலும் இறைவனுடைய மார்க்கத்தின்படி நம்மை பார்த்து நம்முடைய செயல்களையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து வருவதற்கு பேர் தான் இந்த உலக வாழ்வு மோமினுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும். ஒரே தவிர்ப்பு எல்லாமே. அப்போ மோமினுடைய சிறைச்சாலை இது என்றால் நம்முடைய தவிர்ப்பு எல்லாமே இருக்கும். எப்போது இந்த வாழ்க்கை முடியும், எப்போது எனக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுமண கூட்டுரைகளில் நான் போவேன், அந்த ஆசையாக எப்போதுமே நிறைவேற்றுகிறார். ஒரு மோகனுடைய வாக்குறுதி கல்லில் செலுத்தப்பட்ட சொற்களாக இருக்க வேண்டும். இரண்டு உலகங்களுக்கு நடுவிலே, இரண்டு துறைகளுக்கு நடுவிலே இருப்பதை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்றால் சுமணம் பேச்சு தான் ரொம்ப முக்கியம். பேச்சு உள்ளங்களை இணைக்கவும் செய்யும். பேச்சு நல்ல தகவல் ஏற்படும். ஜவஹர்லால் நேரு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது தற்கொலை செய்து கொண்டிருக்கிற தீர்மானத்தோடு நீர் வீழ்ச்சிக்கு அருகே போகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உதித்து விடுகின்ற அந்த தருணத்திலே ஒரு நபர் அவருக்கு முன்னால் வந்து சொன்ன ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கை மாற்றி எண்ணத்தை மாற்றிவிட்டது. அதற்கு பிறகு தற்கொலை செய்வதை